நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. तेरी शरण में जो भी प्राणी आया उसका बेड़ा पार लगाया गंगा मैया, गंगा मैया। हे गंगा मैया, हर हर गंगे, जय 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 हर हर गंगे। निर्बल का बल तेरा ये जल, अमृत जैसा सबके लिए। इसमें नहा के तन निर्मल हो, मन पावन हो जो इसको पिए। डूबे कभी ना उस प्राणी की नैया, जिसकी तू बन जाए खिलैया गंगा मैया। तेरी जय हो जय हो जय हो गंगा मैया। जय जय गंगे, जय 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 हर हर गंगे, हर हर गंगे, जय 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 हर हर गंगे, हर हर गंगे, जय 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 हर हर मैया। இது சதி, இது சதி. இது மாதா பார்வதியை பிரமிக்க வைக்கும் முயற்சி. இப்படியே விடக்கூடாது, விடவே கூடாது. செல்வோம். வானந்தி, சிவபாலனை சமாதானப்படுத்து. இப்படி அழுது கொண்டே இருக்கிறது, சமாதானப்படுத்து. வா, இன்னும் ஏன் தயக்கம்? சிவபாலனை சமாதானப்படுத்து. இல்லை மாதா, சிவபாலன் அம்மை உங்களிடம்தான் இருக்க வேண்டும் மாதா. அப்படியே இருப்பான் நந்தி. பிள்ளை இப்போது அழுகிறானே, கொஞ்சம் சமாதானப்படுத்து. வித்யுன்மாலி விசாலாட்சா, வாய்ப்பை விடுவதோ? சிவபாலனை உன் பிடியில் இருப்பதற்கு வாங்கு, வாங்கு அதை. வணக்கம் ஜெகன்மாதா. வாழ்க. சிவமைந்தனை அவரிடமிருந்து வாங்குங்கள் மாதேஸ்வரி, முதலில் அவனிடமிருந்து வாங்குங்கள். மகேந்திரா, ஏன்? அது நந்தி அல்ல மாதேஸ்வரி, அது அசுரன். அவன் அசுரன் மாதேஸ்வரி. அவன் தாரகாசுரன் மைந்தன் வித்யுன்மாலி. நிஜமாகவா சொல்கிறாய் தேவேந்திரா? ஆம் மாதேஸ்வரி, பொய்யேன் சொல்ல வேண்டும், பொய்யேன் சொல்ல வேண்டும் மாதேஸ்வரி. அசுரர்கள் தங்களை மயக்கி இருக்கிறார்கள். தேவேந்திரா, பேசி வீணாக குழப்புகிறாய் என்னை. இல்லை, இவன் நந்திதான். ஆனால் நீ இவனை தாரகாசுரனின் மைந்தன் என்கிறாய். இல்லை மாதா, இல்லை, பொய் சொல்லவில்லை மாதா. போகாதீர்கள் மாதா. இல்லை, உன் பேச்சை கேட்கப் போவதில்லை. செல்வம் நந்தி. மாதா, மாதா, நான் பொய் சொல்லவில்லை, உண்மை மாதா. மாதா, நான் சத்தியமாய் சொல்கிறேன் மாதா. தாம் வென்றீர்கள் குருதேவா, வென்றீர்கள்.
ஜெகநாயகி மாதா பார்வதியும் கூட தாம் கொண்ட தவப்பலத்தால் ஏமாந்து விட்டார்கள். தாழ் பணிந்து வணக்கம், கோடி கோடி வணக்கம். ஆயுள் மிகுந்து வாழ்க. நாராயண நாராயண நாராயண. வணக்கம் இறைவா. நல்லது வளரட்டும். ஏன் இப்படி நடக்கிறது இறைவா? இப்படி நடக்க கூடாதல்லவா? மாதா பார்வதி அசுரர்களின் மாயப்பிடியில் ஏன் இப்படி சிக்கினார்கள்? அரக்கரிடம் ஏமாறுவதா தேவி? வேஷத்தை மெய்யென்று எண்ணியதேன்? ஒரு அசுரனுக்கு அன்னையை ஏமாற்றும் சக்தியா? தாம் புன்னகைக்கிறீர்களா பிரபு? சிவகுமாரனை பிடிக்க சின்னவர்கள் புனைந்த சதியல்லவா இதெல்லாம்? புரியாதா இது? சரிதான், இது தமது லீலைதானே? இது சிவலீலை அல்ல, பரமேஸ்வரி பார்வதியின் லீலை. தாயின் லீலையா? கைலாயத்தில் சிவன் புரியும் மௌன லீலை. சொன்னால் அன்புக்கு எல்லை ஏது? இல்லை என்றால் ஜெகன்மாதாவே ஒருவன் சொல்லி பிரமித்து விடுவாரா பிரபு? அதை ஏன் கேட்கிறாய்? இந்த ஆதிசக்தியின் சக்தியால் தபஸ்விகள் தவப்பலனின் ரூபத்தில் ஆற்றல் அடைகிறார்கள். அதே தபஸ்வியே அந்த ஆதிசக்தியை ஜெயிக்க நினைத்தால்? நாராயண நாராயண. நாடகம் அங்கிருக்கிறதா பிரபு? இருந்தும் கவலையை விடு நாரதா. இது மகாமாயாவின் மாயை. இதிலே பார்கவ சுக்ராச்சாரியர் போன்ற மகா தபஸ்வியே குழம்பி போயிருக்கிறார். நாராயண நாராயண நாராயண. பிரபு, பார்கவரும் கூட தம்மகன் தானே? தாம் அவரை தங்கள் மணிவயிற்றில் தாங்கி இருந்தீர்களே? ஆம் நாரதா. அதனால்தான் ஆதிசக்தி மகாமாயா தன் மைந்தன் மூலமாக இவ்வாறு பார்கவ சுக்ராச்சாரியரின் அகந்தையை ஒழிக்க இந்த லீலையை செய்கின்றாள். மாதா விரும்புவாளா தன் மைந்தன் தர்மத்தை விட்டு விலகிச் செல்ல? தெரிகின்றது பிரபு, எல்லாம் தெரிகின்றது. நாராயண நாராயண நாராயண. வணக்கம் மகேஸ்வரா. எல்லாம் நன்மைக்கு. மாதா பார்வதிக்கு என்ன ஆகிவிட்டது? ஆதிசக்தியே அறியாமை குற்றத்துடன் ஏன் போகிறார்? நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் தேவேந்திரா. இனிமேல் தாமதிப்பது சரியே அல்ல. பாதகன் நந்தி வேஷம் போட்ட விதுன்மாலியை நான் போய் அழிக்கிறேன். தேவேந்திரா, தாக்க வேண்டாம். நான் இருக்கும் போது இவ்வாறு செய்தால் சாபமிடுவேன் நான் உனக்கு. மன்னியுங்கள் மாதேஸ்வரி, மன்னியுங்கள். நியாயமா இது? ஏன் புரியவில்லை? சக்தி மாதா பார்வதியின் கோபத்தின் பின்னணியில் இருப்பது தேவேந்திரன் அல்ல, நமது மைந்தர்கள் வித்யோன்மாலி, விசாலாட்சன் இருவரும் தான். மோசடி, அதுவும் மாதா பார்வதி இடத்தில். இப்படியே போனால் அதன் பாதிப்பு என் மைந்தர்களுக்குத்தான். என் மன்னவரே, மன்றாடி கேட்கிறேன் சுவாமி. குருதேவா, தாம் சிவபாலனை மாதா பார்வதியிடம் கொடுக்க சொல்லுங்கள். என் இரு மைந்தர்களை திரும்பி வரச் சொல்லுங்கள். என் மைந்தர்களை திரும்பி வரச் சொல்லுங்கள் குருதேவா. அது மட்டும் நடக்காது மகாராணி, வற்புறுத்தாதே. கார்த்திகேயனை காப்பாற்ற வேண்டும் மாதா, கார்த்திகேயனை காப்பாற்ற வேண்டும் மாதா, காப்பாற்ற வேண்டும். தேவேந்திரா, அச்சப்படுவதற்கு அவசியமே இல்லையே. மாதா மாதா பார்வதி பார்கவ சுக்ராச்சாரியரின் தபோபலத்தின் மகிமையால் மதிமயங்கினார். அன்னைக்கு என் மீது நம்பிக்கை இல்லை. அவர் தாரகாசுரன் மாயைக்கு அடங்கி விட்டார். தேவேந்திரா,
எனக்கு மட்டும் தெரியாதா? தேவி பார்வதி தெய்வ மகாசக்தி ஆயிற்றே. அவர் மாயை கடங்குவது எவ்வாறு? அன்னை ஏமாறுவாரா என்ன? தேவி பார்வதி உலகத்தின் எல்லா தாய்மார்களுக்கும் தருகின்ற செய்தி இது. ஒரு மாதாவுக்கு பிள்ளை பாசம் கூட பிரச்சனைக்குரியதாகிவிடுகிறது. கார்த்திகேயன் இறைவன் சிவனும் சக்தியும் இணைந்த அவதாரம் தான். தெய்வ குழந்தைக்கு தீமை ஏது இந்திரா? சிவம் சக்தி இரண்டும் இணைந்தது கார்த்திகேயன். கவலையை விடு. சிவமைந்தனுக்கு மரணம் என்பது ஏது இந்திரா? பொதுவில் கார்த்திகேயன் காவலுக்கு பொறுப்பு உன்னுடையது. பொறுப்பினை ஒருபோதும் மறந்துவிடாதே. நீ சென்று உன் கடமையை நிறைவேற்று. சிவபாலனுக்கு காவலாய் இரு. அவ்வாறே தங்கள் ஆணைப்படி மாதா, தங்கள் ஆணைப்படி. என்னாயிற்று வித்யுன்மாலி? விசாலாட்சா, இன்னமும் தாமதமோ? கொன்று விடுங்கள் சிவபாலனை, கொன்று விடுங்கள். அது நடக்காதென்றால் அசுரலோகத்திற்கு வந்து விடுங்கள். என்ன நந்தி, சமாதானப்படுத்து. ஆகட்டும் தாயே. இந்த வித்யுன்மாலியும் விசாலாட்சனும் உருப்படாதவர்கள். அக்னி தேவன், வாயு தேவன். அவ்வாறு அவ்வாறு அதோ பாருங்கள், அக்னியும் வாயுவும் வருகிறார்கள். மகேந்திரன் ஆணையிட்டான், தடுக்க வருகிறார்கள். தேவேந்திரன் ஜாலங்கள் புரிய தொடங்கிவிட்டால் தொல்லைகள் கொடுக்க. அவனை நிறுத்துங்கள் குருதேவா, நிறுத்துங்கள். கங்கை சிரிக்கவோ அக்னியும் வாயுவும் வருகிறார்கள், எதிர்த்து அடக்க. அது நடக்காது, நடக்கக்கூடாது. அது ஒரு காலம் நடக்காது. அக்னி தேவன், வாயு தேவன் இருவரும் மாதா பார்வதியிடம் முறையிட வருகிறார்கள் குருதேவா. வணக்கம் மாதா. நலமெல்லாம் பெருகு. தடையாக இருக்கிறார்களே இருவரும். சிவபாலனை எடுத்துக்கொண்டு அசுரலோகத்திற்கு எவ்வாறு வருவது? அக்னி, என்ன வேண்டும்? சிவபாலனுக்கு தீங்குகள் ஏதும் நேரக்கூடாது மாதா. கோபத்தை தூண்டாதே அக்னி தேவா. அம்மையே, உங்கள் பாலனை கொஞ்ச வேண்டும் மாதா. ஆம் தாயே, அன்போடு கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாதா. அவ்வளவுதானே? கொடு நந்தி, சிவபாலனை அக்னி தேவன் கொஞ்சட்டும். மாதா சொன்னாள் என்று ஏமாறக்கூடாது. குருதேவா, இந்திரனால் வந்த பிரச்சனை இது. இந்திரன் சிவபாலனை எப்படியாவது ஏமாற்றி கைலாயம் கொண்டு செல்ல நினைக்கிறார். நந்தி, என்ன யோசிக்கிறார்? சிவபாலனை அக்னி தேவனிடம் கொடுத்து விடு. இல்லை மாதா, என் சிவபாலனை நான் யாரிடமும் கொடுக்க முடியாது. அப்பனே நந்தி, இவர் அக்னி தேவர். இறைவன் மகாதேவனிடம் உள்ளே உணர்வாக இருப்பவர். சிவபாலனை அவரிடம் கொடு. இளவரசே, ஏமாறாதே. சிவபாலனை கொண்டு போவதற்காக அக்னி தேவன் அங்கு வந்து நாடகம் ஆடுகிறான். அவன் பொய் சொல்லுகிறான். நீ போட்டிருக்கும் நந்தியின் ரூபத்தை பொய்யாக்குவான். உன்னை பற்றி நிஜங்களை எல்லாம் வெளிப்படுத்துவான். ஆபத்தில் மாட்டிக்கொண்டால் அழிந்து விடுவாய் இளவரசே. சிவபாலனை எடுத்துக்கொண்டு ஓடிவிடு.
முடிந்ததா மாதா கதை? தாரகாசுரன் மைந்தன் நந்தி வேஷம் போட்ட கதை? தேவேந்திரா, என்னடா யோசனை வித்யுன்மாலி? அக்னியிடம் இருந்து குழந்தையை எடுத்து வா. சிவபாலனை கொன்றுவிடு. வேண்டாம் சுவாமி, வேண்டாம். சிவபாலன் உயிரோடு இருந்தால் ஆபத்து. ஆக்கிரமியுங்கள். அசுரப்படை சிவபாலனை எடுத்துச் செல்லும்படி விடக்கூடாது. ஆக்கிரமியுங்கள். இந்திரப்படை வருகிறது, தடுத்து நிறுத்துங்கள். குருதேவா, சிவபாலனை கடத்தி செல்ல விட்டு விடாதீர்கள். தடுத்து நிறுத்துங்கள் குருதேவா, தடுத்து நிறுத்துங்கள். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய் விச்சே. 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 என்ன குருதேவா? மேகாசுரா, அக்னிதேவன் சிவபாலனை கடத்தி செல்வதற்கு வந்திருக்கிறார். நீ போய் எப்படியாவது அதை தடுத்து விடு. வித்யுன்மாலியும் விசாலாட்சனும் தங்கள் பிடிக்குள் சிவபாலனை கொண்டு வருவதற்கு தக்கதை செய்து கொடு. உங்கள் ஆணைப்படியே குருதேவா. வெற்றியோடு வா. நில்லங்கே மேகாசுரா, நில்லங்கே. மேகாசுரா, நின்று விடு. மேகாசுரன் குருதேவர் ஆணை இல்லாமல் நிற்க மாட்டான். மகேந்திரன் நிறுத்துவான். எதிரிகள் ஓடிப்போய் விட்டார்கள். உன் வேலையை காட்டு. மேகாசுரனுக்கு வேறு என்ன வேலை இளவரசே? வாயுதேவா, உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீ சிவபாலனை எடுத்துச் செல். கைலாயமா? இல்லை, சுரகங்கைக்கு கங்கா மாதாவிடம். அவர்தான் குழந்தையை காக்க முடியும். அப்படியே அக்னிதேவா, அப்படியே செய்வோம்.
இந்தாருங்கள் மாதா, இனிமேல் சிவபாலனை காப்பது உங்களால் தான் இயலும். கங்கே 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 ஆ तेरी जय हो गंगा मैया, तेरी जय हो गंगा मैया, तेरी जय हो गंगा मैया, तेरी जय हो